எனக்கு இது செய்கிறதுக்கு பயமாக இருக்குது. எனக்கு இதை செய்கிறதுக்கு பயமாக இருக்குது. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஸ்கேர்ட் டு டூ திஸ். ஐ எம் ஸ்கேர்ட் டு டூ திஸ். ஐ எம் ஸ்கேர்ட். ஸ்கேர் அப்படின்னா பயப்படுறது. ஸோ ஐ எம் ஸ்கேர்ட் அப்படின்னா எனக்கு பயமாக இருக்குது. டு டூ திஸ். டு டூ செய்கிறதுக்கு. திஸ் இதை செய்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. ஐ எம் ஸ்கேர்ட் டு டூ திஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவகிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவள் ரொம்ப மோசமான பொண்ணு. அவகிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You must be careful with her. You must be careful with her. You must be careful. Careful அப்படின்னா கவனமாக இருக்கிறது. ஸோ you must be careful. நீ கவனமாக இருக்கணும். with her அவகிட்ட நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். You must be careful with her. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சு. நம்மளோட எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? All our problems are solved. All our problems are solved. ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா பிரச்சனை. சால்வ் அப்படின்னா சரியாயிடுச்சு, தீர்ந்துடுச்சு. ஸோ ஆல் அவர் ப்ராப்ளம்ஸ் ஆர் சால்வ் அப்படின்னா நம்மளோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அவங்கள ஒத்துக்க வச்சேன். அவங்க எப்படி ஒத்துக்கிட்டாங்க, என்ன சொன்னேன், நான் அவங்கள ஒத்துக்க வச்சேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ மேட் தெம் அக்ரி. ஐ மேட் தெம் அக்ரி. ஐ மேட் தெம் நான் தான் பண்ணினேன். அக்ரி அவங்கள ஒத்துக்க நான் தான் பண்ணினேன். அவங்கள நான் தான் ஒத்துக்க வச்சேன். ஐ மேட் தெம் அக்ரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ டோன்ட் நீட் டு டூ தட். யூ டோன்ட் நீட் டு டூ தட். யூ டோன்ட் நீட் அவசியம் இல்லை, உனக்கு அவசியம் இல்லை. டு டூ தட் அதை பண்ணுறதுக்கு உனக்கு அவசியம் இல்லை, அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் எப்போ வரணும். நான் எத்தனை மணிக்கு வரணும் அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வென் ஷுட் ஐ கம். வென் ஷுட் ஐ கம். ஷுட் அப்படின்னா வேண்டும். ஸோ வென் அப்படின்னா எப்போ. ஐ கம்னா வரணும். நான் எப்போ வர வேண்டும். வென் ஷுட் ஐ கம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் எல்லாமே உனக்காக தான் பண்ணினேன். உனக்காக தான் எல்லாமே பண்ணினேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டிட் எவ்ரிதிங் ஃபார் யூ. ஐ டிட் நான் பண்ணினேன். எவ்ரிதிங் எல்லாமே. ஃபார் யூ உனக்காக. நான் உனக்காக தான் எல்லாமே பண்ணினேன். ஐ டிட் எவ்ரிதிங் ஃபார் யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு டிவி பார்க்கலாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't have time to watch TV. I don't have time to watch TV. I don't have time. எனக்கு நேரம் இல்லை. டு வாட்ச் பார்க்குறதுக்கு டிவி. ஸோ டிவிலாம் வந்தால் பார்க்குறதுனா சி தானே. இங்கே ஏன் வாட்ச் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ டிவி இதெல்லாம் சொல்லும்போது நம்ம வந்து வாட்ச் தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு வாட்ச் டிவி. இங்கே வந்து ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு சி டிவி அப்படின்னு சொல்லக்கூடாது. டிவிலாம் பார்க்குறது வந்து வாட்ச் தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எத்தனை பசங்க, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How many kids do you have? நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு இருக்காங்க. How many kids எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு இருக்காங்க. How many kids do you have? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ வரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Just give me a call before you come. எனக்கு ஒரு கால் பண்ணு. Before you come. நீ வரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் வரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணுனான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He called me before he came. அவன் வரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணனாம். ஸோ இது வந்து பாஸ்ட் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறோம். அதனால ரெண்டுமே பாஸ்ட் சென்டென்ஸ். ஓகேவா? He called me before he came. அவன் வரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணனாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ தனியாகவே சமாளிச்சிடுவியா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கேன் யூ மேனேஜ் பை யோர் செல்ஃப். நீ சமாளிச்சிடுவியா, உன்னால் சமாளிக்க முடியுமா? பை யோர் செல்ஃப் நீயே சமாளிச்சிடுவியா. ஓகேவா? ஸோ இதுவே நீ தனியாக சமாளிச்சிடுவியா, அதை வேறு விதமாக சொல்லலாம். அது எப்படின்னா கேன் யூ மேனேஜ் அலோன். அலோன்னா தனியாக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டேனா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did I do something to hurt you? நான் ஏதாச்சும் பண்ணுனேனா? டு ஹர்ட் யூ, உன்னை கஷ்டப்படுத்துறது மாதிரி நான் ஏதாவது பண்ணுனேனா? Did I do something to hurt you? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் உன் கூடவே தங்கலாமா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Can I stay with you today? Stay அப்படின்னா தங்குறது. ஸோ கேன் ஐ ஸ்டே நான் தங்கலாமா, பர்மிஷன் கேட்குறோம், அதனால கேன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கேன் ஐ ஸ்டே வித் யூ உன் கூட டுடே, இன்னைக்கு நான் உன் கூட தங்கலாமா? கேன் ஐ ஸ்டே வித் யூ டுடே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். உனக்கு இது பிடிக்கலையா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டோன்ட் யூ லைக் இட்?
டோன்ட் யூ லைக் இட், உனக்கு இது பிடிக்கலையா. ஸோ இதுவே உனக்கு இது பிடிச்சிருக்கா, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனுக்கு அது பிடிக்கல, அவனுக்கு அது பிடிக்கல, அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். he doesn't like that, he doesn't like that, அவனுக்கு அது பிடிக்கல, he doesn't like that. இதுவே அவனுக்கு அது பிடிக்கலையா, அவனுக்கு அது பிடிக்கலையா, அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். doesn't he like that, doesn't he like that, அவனுக்கு அது பிடிக்கலையா. ஸோ ஏன் அவனுக்கு அது பிடிச்சிருக்கு, ஏன் அவனுக்கு அது பிடிச்சிருக்கு, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். why does he like that, why does he like that. இதுவே ஏன் அவனுக்கு அது பிடிக்கல, அவனுக்கு ஏன் அது பிடிக்கல, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். why doesn't he like that, why doesn't he like that, why doesn't he like அப்படின்னா அவனுக்கு ஏன் பிடிக்கல that அப்படின்னா அதை. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவ வேணும்னே தான் இதை பண்ணுனா, அவ வேணும்னே தான் இதை பண்ணுனா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். she did it intentionally, she did it intentionally, intentionally அப்படின்னா வேணும்னே பண்ணுறது. ஓகேவா. ஸோ she did it, அவ பண்ணுனா, அவ இதை பண்ணுனா intentionally, வேணும்னே தான், அவ வேணும்னே தான் இதை பண்ணுனா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு உங்கள் வீட்டில் தங்கணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு உங்கள் வீட்டில் தங்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ விஷ் டு ஸ்டே இன் யோர் ஹவுஸ், ஐ விஷ் டு ஸ்டே இன் யோர் ஹவுஸ். ஸோ தங்குறது அப்படின்னா ஸ்டேன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஐ விஷ் அப்படின்னா எனக்கு ஆசையாக இருக்குது, நான் ஆசைப்படுறேன். டு ஸ்டே தங்குறதுக்கு, இன் யோர் ஹவுஸ் உங்களோட வீட்டில் தங்குறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது, நான் ஆசைப்படுறேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு எப்போ செய்யணும்னு தோணுதோ நீ செய், நீ எப்போ வேணால் இதை பண்ணலாம், நீ எப்போ வேணால் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். யூ கேன் டூ இட் whenever you want, you can do it whenever you want, you can do it நீ இதை பண்ணலாம், whenever you want நீ எப்போ ஆசைப்படுறியோ நீ இதை பண்ணலாம், நீ எப்போ வேணால் இதை பண்ணலாம், you can do it whenever you want. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எல்லாரும் வேலையாக இருக்காங்க, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் வேலையாக இருக்காங்க, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். எவ்ரி ஒன் இஸ் பிஸி, எவ்ரி ஒன் இஸ் பிஸி. ஸோ இதுவே எல்லாரும் வேலையாக இருக்காங்களா, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். இஸ் எவ்ரி ஒன் பிஸி, இஸ் எவ்ரி ஒன் பிஸி. எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லாரும், பிஸி அப்படின்னா வேலையாக இருக்கிறத நம்ம பிஸின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். எவ்வளோ நாளாக நீ இதை பண்ணிகிட்ருக்க, எவ்வளோ நாளாக நீ இதை பண்ணிகிட்ருக்க, இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். ஹவு லாங் ஹாவ் யூ பீன் டூயிங் திஸ், ஹவு லாங் ஹாவ் யூ பீன் டூயிங் திஸ், ஹவு லாங் எவ்வளவு காலமாக, ஹாவ் யூ பீன் டூயிங் இதை பண்ணிகிட்ருக்க, திஸ் இதை. ஓகேவா. ஸோ இதுவே நான் இதை 2 மாதமாக பண்ணிகிட்ருக்கேன், நான் இதை 2 மாதமாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ ஹாவ் பீன் டூயிங் திஸ் ஃபார் 2 months, ஐ ஹாவ் பீன் டூயிங் திஸ் ஃபார் 2 months 2 மாதங்களாக, ஃபார் 2 months ஐ ஹாவ் பீன் டூயிங் திஸ் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவே நான் வந்து 2002 இதை பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ ஹாவ் பீன் டூயிங் திஸ் சின்ஸ் 2002, இல்லைனா நான் போன வாரத்துலேருந்து இதை பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஹாவ் பீன் டூயிங் திஸ் சின்ஸ் லாஸ்ட் வீக். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவள் மறுபடி உனக்கு கால் பண்ணுறா, அவள் திரும்ப உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம். ஷி கால்ஸ் யூ அகெயின் அண்ட் அகெயின், ஷி கால்ஸ் யூ அகெயின் அண்ட் அகெயின், ஷி கால்ஸ் யூ அவள் உனக்கு கால் பண்ணுறா அகெயின் அண்ட் அகெயின், திரும்ப. ஓகேவா. உனக்கு ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட சொல்லு, உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு, உனக்கு ஏதாச்சும் வேணும்னா எனக்கு தெரியப்படுத்து அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம். லெட் மீ நோ இஃப் யூ நீட் எனிதிங், லெட் மீ நோ இஃப் யூ நீட் எனிதிங், லெட் மீ நோ எனக்கு தெரியப்படுத்து. இஃப் யூ நீட் எனிதிங் உனக்கு ஏதாவது தேவை என்றால், நீட் அப்படின்னா தேவை, எனிதிங் அப்படின்னா ஏதாச்சும், இஃப் யூ நீட் எனிதிங் உனக்கு ஏதாவது தேவை என்றால், லெட் மீ நோ எனக்கு தெரியப்படுத்து என்கிட்ட சொல்லு. ஓகேவா. ஸோ இதுவே எனக்கு ஏதாச்சும் வேணும்னா உங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு ஏதாச்சும் வேணும்னா உனக்கு தெரியப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. தண்ணீரை சிறிது நேரம் கொதிக்க விடு. இப்போ நம்ம ஏதோ சமைச்சிட்டு இருக்கோம்னா தண்ணியை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடு அதுக்கப்புறம் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. லெட் த வாட்டர் பாயில் ஃபார் அ வைல், லெட் த வாட்டர் பாயில் ஃபார் அ வைல், லெட் த வாட்டர் பாயில் அப்படின்னா தண்ணியை கொதிக்க விடு, கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு லெட் த வாட்டர் பாயில் ஃபார் அ வைல் அப்படின்னா கொஞ்சம் நேரம், லெட் த வாட்டர் பாயில் ஃபார் அ வைல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் நேற்று ஜாலியாக இருந்தேன், நேற்று நான் ஜாலியாக இருந்தேன், ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, நேற்று ஜாலியாக இருந்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. I had so much fun yesterday, I had so much fun yesterday, I had fun அப்படின்னா வந்து ஜாலியாக இருந்தேன், என்ஜாய் பண்ணாத மாதிரி. so much fun நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். yesterday அப்படின்னா நேற்று. I had so much fun yesterday. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த குழம்பில் இன்னும் கொஞ்சம் உப்பு போடு, இதில் உப்பு பத்தலை இன்னும் கொஞ்சம் உப்பு போடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. add little more salt in this gravy, add little more salt in this gravy, add little more salt அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போடு. in this gravy அப்படின்னா இந்த குழம்புக்கு கிரேவின்னு சொல்லணும். ஓகேவா. ஸோ add little more salt in this gravy. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாம் நேற்று இதை தான் பார்த்தோமா, நேற்று நம்ம பார்த்தோம்னா அது இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. இஸ் திஸ் த சேம் வாட் வி saw yesterday,
இஸ் திஸ் த சேம் வாட் வி சா எஸ்டர்டே. இஸ் திஸ் த சேம் அப்படின்னா அதுதானா, நம்ம நேற்று பார்த்தோம்ல அதுதானா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. ஸோ அதுதானா அப்படிங்கிறதுக்கு இஸ் திஸ் த சேம். என்னது நம்ம நேற்று பார்த்தோம்ல வாட் வி சா, நம்ம என்ன நேற்று பார்த்தோமோ அது இதுதானா, நேற்றுங்கிறதுக்கு எஸ்டர்டே. இஸ் திஸ் த சேம் வாட் வி சா எஸ்டர்டே. சா அப்படின்னா சியோட பாஸ்ட் டென்ஸ் சானா பார்க்கறது. ஓகேவா. ஸோ இஸ் திஸ் த சேம் வாட் வி சா எஸ்டர்டே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் உன்னை பார்க்க விரும்புகிறான். அவன் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. he wants to see you. he wants to see you. he wants அப்படின்னா அவன் விரும்புறான், அவன் ஆசைப்படுறான். எதுக்கு? to see you. சீனா பார்க்கறது. ஸோ see you ஒன்றை பார்க்கறதுக்கு அவன் ஆசைப்படுறான், விரும்புறான். he wants to see you. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நேற்று மறைத்து வைத்த என்னுடைய ஷூ எங்கே. இப்போ 2 பேர் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ ஷூ எல்லாம் மறைச்சு வச்சு விளையாடுறாங்க. நேற்று மறைச்சு வச்சுல அந்த ஷூ எங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. வேர் இஸ் மை ஷூ விச் யூ ஹிட் எஸ்டர்டே. வேர் இஸ் மை ஷூ அப்படின்னா என்னோட ஷூ எங்க, எந்த ஷூ. விச் யூ ஹிட். ஹிட்னா ஹைடுனா மறைக்கிறது. ஸோ ஹைடோட பாஸ்ட் டென்ஸ், நேற்று தானே மறைச்சான் அதனால ஹிட். ஓகேவா. ஸோ ஹைடோட பாஸ்ட் டென்ஸ் ஹிட். விச் யூ ஹிட் எஸ்டர்டே அப்படின்னா நேற்று. ஓகேவா. ஸோ வேர் இஸ் மை ஷூ விச் யூ ஹிட் எஸ்டர்டே. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னுடைய அம்மா சந்தோஷமாக இருப்பார்கள். உன்னோட நீ பண்றதை பத்தி உங்க அம்மா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. your mom will be very happy. your mom will be very happy. your mom அப்படின்னா உன்னோட அம்மா. அம்மாவை மாம் சொல்லலாம், இல்லைன்னா மதர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம சும்மா நார்மலா பேசுற மாதிரி மாம். your mom will be அப்படின்னா இருப்பாங்க இனிமே. ஓகே. ஸோ your mom will be very happy அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா, அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ இப்போது உன்னுடைய சாப்பாடை சாப்பிடலாம். இப்போ நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. யூ கேன் ஹாவ் யோர் மீல் நவ். யூ கேன் ஹாவ் யோர் மீல் நவ். மீல் அப்படின்னா சாப்பாடு. ஓகேவா. ஸோ யூ கேன் ஹாவ் அப்படின்னா நீங்கள் சாப்பிடலாம். யூ கேன் ஹாவ் யோர் மீல் நவ். நவ்னா இப்போ. ஸோ யூ கேன் ஹாவ் யோர் மீல் நவ். இப்போ நீங்கள் சாப்பிடலாம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஐ காண்ட் அக்செப்ட் திஸ். ஐ காண்ட் அக்செப்ட் திஸ். அக்செப்ட் அப்படின்னா ஏற்றுக்கிறது. ஸோ ஐ காண்ட் அக்செப்ட். காண்ட்னா முடியாது. ஸோ ஐ காண்ட் அக்செப்ட்னா என்னால் ஏற்றுக்க முடியாது. திஸ்னா இதை. ஐ காண்ட் அக்செப்ட் திஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இன்னும் உனக்கு நேரம் இருக்கிறது. இப்போ நம்ம ஏதோ ஒன்று தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை இப்போயும் டைம் இருக்குது, நீ போய் அதை மாற்று அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போயும் நேரம் இருக்குது, இப்போயும் டைம் இருக்குது அப்படின்னு. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. யூ ஸ்டில் ஹாவ் டைம். யூ ஸ்டில் ஹாவ் டைம். யூ ஸ்டில் அப்படின்னா உனக்கு இன்னமும். ஹாவ் டைம் அப்படின்னா நேரம் இருக்குது. யூ ஸ்டில் ஹாவ் டைம். உனக்கு இன்னும் நேரம் இருக்குது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் ஆசைப்பட்ட எதுவும் நடக்கவில்லை. நான் எதெல்லாம் ஆசைப்பட்டனோ அது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. திங்ஸ் ஐ wished for didn't happen. திங்ஸ் ஐ wished for didn't happen. விஷ் அப்படின்னா ஆசைப்படுறது. ஸோ திங்ஸ் ஐ wished for நான் எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டனோ didn't happen அப்படின்னு நடக்கலை. இதுவே நான் ஆசைப்பட்ட எல்லாம் நடந்தது அப்படின்னா திங்ஸ் ஐ wished for happened. ஓகேவா. happened அப்படின்னா நடந்தது. திங்ஸ் ஐ wished for didn't happen அப்படின்னு நடக்கலை. ஓகேவா. ஸோ திங்ஸ் ஐ wished for didn't happen. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவள் ஆசைப்பட்ட எதுவும் அவளுக்கு கிடைக்கவில்லை. அவள் என்னெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டாலும் எதுவுமே அவளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. She didn't get anything she asked for. She didn't get anything she asked for. She didn't get anything அப்படின்னா அவளுக்கு எதுவுமே கிடைக்கல, அவள் எதுவுமே வாங்கல, அவளுக்கு எதுவுமே கிடைக்கல. ஏன்னா இது she asked for, அவள் எதெல்லாம் கேட்டாலோ, அவள் ஆசைப்பட்ட எதுவுமே அவளுக்கு கிடைக்கல. She didn't get anything she asked for. இதுவே அவள் ஆசைப்பட்ட எல்லாமே அவளுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லணும்னா she got everything she asked for. She got everything she asked for. She got everything அப்படின்னா அவளுக்கு எல்லாமே கிடைச்சது. என்னது she asked for, அவள் எதெல்லாம் கேட்டாலோ அது எல்லாமே அவளுக்கு கிடைச்சது. ஓகேவா. அவன் உன்னை பார்க்க விரும்பவில்லை. அவன் உன்னை பார்க்க விரும்பல, அவன் உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்றான், அவன் உன்னை பார்க்க விரும்பல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. உன்னுடைய பெரியப்பா பையன் நேற்று வீட்டிற்கு வந்தான். உன்னோட பெரியப்பா பையன் நேற்று வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம். Your cousin came home yesterday. Your cousin அப்படின்னா உன்னோட பெரியப்பா பையன், சித்தப்பா பையன் யாரா இருந்தாலும் கசின் தான் சொல்லணும். ஓகேவா. ஸோ your cousin came home வீட்டிற்கு வந்தான். கம் ஓட பாஸ்ட் டென்ஸ் கேம். வந்தான் நேற்று வந்தானால கேம். நேற்று அப்படிங்கிறதுக்கு yesterday. Your cousin came home yesterday. ஓகேவா. நான் உன்னை தவறாக நினைத்து விட்டேன். நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன்ப்பா, சாரிப்பா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. I misunderstood you. I misunderstood you. மிஸ்அண்டர்ஸ்டூட் அப்படின்னா தப்பா நினைச்சிட்டேன். மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா தப்பா நினைக்கிறது. மிஸ் அண்டர்ஸ்டூட் அப்படின்னா முன்னாடி நினைச்சது. ஓகேவா. ஸோ அதனால மிஸ் அண்டர்ஸ்டூட். யூ அப்படின்னா உன்னை, நான் உன்னை தவறாக நினைத்து விட்டேன். ஐ மிஸ் அண்டர்ஸ்டூட் யூ. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க பாப்போம். He didn't tell me anything. He didn't tell me anything. He didn't tell அப்படின்னா அவன் என்கிட்ட சொல்லலை. ஹீனா அவன்,
டிட் டெல் அப்படின்னா சொல்லவில்லை. மீ அப்படின்னா என்னிடம். எனிதிங் அப்படின்னா எதுவும். அவன் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை. ஹி டிட் டெல் மீ எனிதிங். அவன் என்னிடம் சொல்லவில்லை. அவன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லணும்னா அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஹி டிட் டெல் மீ. ஹி டிட் டெல் மீ. ஹி டிட் டெல் அப்படின்னா அவன் சொல்லல. ஓகேவா? மீ அப்படின்னா என்னிடம். ஹி டிட் டெல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என்னிடம் எல்லாவற்றையும் சொன்னாய். நீ என்கிட்ட எல்லாமே சொன்ன அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதை இங்கிலீஷ்ல சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. யூ டோல்ட் மீ எவ்ரிதிங். யூ டோல்ட் மீ எவ்ரிதிங். யூ டோல்ட் மீ அப்படின்னா நீ என்கிட்ட சொன்ன. எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாமே. நீ என்கிட்ட எல்லாமே சொன்ன. யூ டோல்ட் மீ எவ்ரிதிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என்னிடம் முன்கூட்டியே சொல்லவில்லை. நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. யூ டிட் டெல் மீ earlier. யூ டிட் டெல் மீ earlier. யூ டிட் டெல் மீ அப்படின்னா நீ என்கிட்ட சொல்லல. earlier அப்படின்னா முன்னாடியே. யூ டிட் டெல் மீ earlier. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ ஏன் என்னிடம் முன்கூட்டியே சொல்லவில்லை. நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. why did you tell me earlier. why didn't you tell me earlier. why didn't you tell me அப்படின்னா நீ ஏன் என்கிட்ட சொல்லல. earlier அப்படின்னா முன்னாடியே. why didn't you tell me earlier. நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் உன்னிடம் ஏதாவது சொன்னானா. அவன் உன்கிட்ட ஏதாச்சும் சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. did he tell you anything. did he tell you anything. did he tell you அப்படின்னா அவன் கிட்ட சொன்னானா. did he tell you anything அப்படின்னா அவன் கிட்ட ஏதாவது சொன்னானா. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் உன்னிடம் ஏதோ சொல்ல ஆசைப்படுகிறான். அவன் உன்கிட்ட என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறான். அவன் கிட்ட ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. he wants to tell you something. he wants to tell you something. he wants to tell you அப்படின்னா உன்கிட்ட சொல்றதுக்கு விரும்புறான், ஆசைப்படுறான், நினைக்கிறான். something அப்படின்னா ஏதோ அவன் உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான். he wants to tell you something. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என்னிடம் ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா. நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா. நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. do you want to tell me anything. do you want to tell me anything. do you want to tell me அப்படின்னா நீ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா. anything அப்படின்னா ஏதாவது. do you want to tell me anything. நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா. ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூஸாக பாருங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் உன்னிடம் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. அவன் உன்கிட்ட எதுவுமே சொல்றதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. he doesn't want to tell you anything. he doesn't want to tell you anything. he doesn't want to tell you அப்படின்னா அவன் உன்கிட்ட சொல்ல விரும்பல. he doesn't want to tell you anything அப்படின்னா அவன் உன்கிட்ட எதுவும் சொல்ல விரும்பல. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என்னிடம் முன்கூட்டியே சொல்லி இருக்க வேண்டும். நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. you should have told me earlier. you should have told me earlier. you should have told me அப்படின்னா நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும். you should have told me earlier அப்படின்னா நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். you should have told me earlier. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என்னிடம் சொல்லி நல்ல காரியம் செய்தாய். நல்ல வேலை நீ என்கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. you did good by telling me. you did good by telling me. you did good அப்படின்னா நீ நல்ல காரியம் செஞ்ச, நீ நல்லது செஞ்ச. என்னது by telling me என்னிடம் சொல்லி. you did good by telling me. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் என்னிடம் ஏதாவது சொன்னானா. அவன் என்கிட்ட ஏதாச்சும் சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. did he tell me anything. did he tell me anything. did he tell me அப்படின்னா அவன் என்கிட்ட சொன்னானா. did he tell me anything அவன் என்கிட்ட ஏதாவது சொன்னானா. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னை தவறாக புரிந்து கொள்ளாதே. என்னை தப்பா நினைச்சுக்காத, என்னை தப்பா புரிஞ்சுக்காத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. don't misunderstand me. don't misunderstand me. don't misunderstand அப்படின்னா தப்பா நினைச்சுக்காத. me அப்படின்னா என்னை. don't misunderstand me என்னை தப்பா நினைக்காத. ஓகேவா? நீ என்னிடம் என்ன சொன்னாய். நீ என்கிட்ட என்ன சொன்ன, நான் சரியா கேட்கல, நீ என்கிட்ட என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. நீ சும்மா இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். நீ சும்மா தான் இருக்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. I know you are free. I know you are free or we can say I know you are idle. idleனாலும் ஃப்ரீனாலும் சும்மா இருக்கிறது. ஓகேவா? ஸோ I know அப்படின்னா எனக்கு தெரியும். I know you are free or I know you are idle. நீ சும்மா இருக்குன்னு எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ இந்த நேரத்தில் சும்மா இருப்பா என்று எனக்கு தெரியும். அதனால தான் நான் இப்போது இங்கு வந்தேன். நீ இந்த நேரத்துக்கு சும்மா இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் இப்போ இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. I know you would be free this time. That's why I came now to meet you. I know you would be free this time. நீ இந்த நேரத்துக்கு ஃப்ரீயாக இருப்பேன்னு எனக்கு தெரியும். தட்ஸ் வை அதனால தான் ஐ கேம் நவ் நான் இப்போ வந்தேன். எதுக்கு? உன்னை பார்க்கறதுக்கு. டு மீட் யூ. உன்னை பார்க்கறதுக்கு நான் இப்போ வந்தேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம்.
அவர்கள் வருவதற்கு என்னை நச்சரிக்கிறார்கள். அவங்க வரத்துக்கு என்ன நச்சரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They are nagging me to come. They are nagging me to come. Or we can say they are bothering me to come. Bothering அப்படின்னா தொல்லை பண்ணுறது, naggingனா நச்சரிக்கிறது. அவங்க என்ன வந்து வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நச்சரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? They are bothering me to come. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவள் என்னை மிகவும் கடுப்பேத்துகிறாள். அவள் என்ன ரொம்ப கடுப்பேத்துறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. She annoys me a lot. She annoys அப்படின்னா அவள் கடுப்பேத்துறா. A lot அப்படின்னா நிறையா. She annoys me a lot. அவள் என்ன ரொம்ப கடுப்பேத்துறா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதத்தில் ஒரு லீவு கூட இல்லை. நம்மளாம் இப்போ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ இல்லை ஒர்க்குக்கோ போகிறப்ப கேலண்டர் பற்றி இந்த மாதத்தில் ஒரு லீவு கூட இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. There is not even a single holiday in this month. There is not even a single holiday in this month. There is not even a single holiday அப்படின்னா ஒரு நாள் லீவு கூட இல்லை. In this month அப்படின்னா இந்த மாதம். ஓகேவா? There is not even a single holiday in this month. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஹோட்டலில் ஃப்ரைட் ரைஸ் மிகவும் சுவையாக இருக்கும். நீ கண்டிப்பாக அதை சாப்பிட வேண்டும் ஒரு முறை. ஸோ இந்த ஹோட்டலில் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருக்கும். நீ கண்டிப்பாக ஒரு தடவை அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. The fried rice in this hotel is very tasty. You should eat it once. The fried rice in this hotel is very tasty. You should eat it once. The fried rice in this hotel அப்படின்னா இந்த ஹோட்டலில் இருக்கிற ஃப்ரைட் ரைஸ் இஸ் வெரி டேஸ்டி அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். You should eat it once. நீ அதை ஒரு தடவை சாப்பிடணும். ஒன்ஸ் அப்படின்னா ஒரு முறை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். நீ ஏன் அதை சாப்பிடவில்லை? நீ ஏன் அதை சாப்பிடல அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. Why haven't you eaten it? Why haven't you eaten it? Why haven't you eaten அப்படின்னா நீ ஏன் சாப்பிடல? இட் அப்படின்னா இதை. Why haven't you eaten it? நீ ஏன் இதை சாப்பிடல? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ தினமும் இரவு உணவு தாமதமாக தான் சாப்பிடுவாயா? நீ டெய்லி நைட்டு லேட்டாக தான் சாப்பிடுவியா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. Do you eat dinner so late every day? Do you eat dinner so late every day? Do you eat dinner அப்படின்னா நீ டின்னர் சாப்பிடுவியா? So late அப்படின்னா ரொம்ப தாமதமாக. எவ்ரிடே அப்படின்னா தினமும். அதனால தான் இங்கே நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். தாமதமாக சாப்பிடுவது உன்னுடைய உடல் நலத்திற்கு கேடானது. லேட்டாக சாப்பிட்டா அது உன் உடம்புக்கு கேடாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. Eating dinner so late is bad for your health. Eating dinner so late is bad for your health. Eating dinner so late அப்படின்னா டின்னர் லேட்டாக சாப்பிட்றது bad for your health, உன்னோட உடம்புக்கு கெடுதல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாங்கள் எங்கள் வீட்டில் புளிய மரம் வைத்திருக்கிறோம். எங்கள் வீட்டில் புளிய மரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. We have a tamarind tree in our house. We have a tamarind tree in our house. We have a tamarind tree. Tamarind tree அப்படின்னா புளிய மரம். In our house அப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்குது. We have a tamarind tree in our house. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்லா காய்கறிகளும் நாங்கள் சமைக்கும் எல்லா காய்கறிகளும் நாங்கள் எங்கள் வீட்டிலேயே வளர்க்கிறோம். நாங்கள் சமைக்கிற எல்லா காய்கறியும் நாங்களே வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. We grow all the vegetables that we cook. We grow all the vegetables that we cook. நாங்கள் சமைக்கிற எல்லா காய்கறியும் நாங்களே தான் வளர்க்குறோம். ஸோ we grow all the vegetables that we cook in our house அப்படின்னா எங்கள் வீட்டிலேயே நாங்கள் வளர்க்குறோம். in our garden அப்படின்னா எங்கள் கார்டன் தோட்டத்தில் நாங்கள் வளர்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் விரைவாக கணக்கிட முடியாது. என்னால் சீக்கிரமாக கால்குலேட் பண்ண முடியாது. நான் லேட்டாக தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I can't calculate quickly. கால்குலேட் அப்படின்னா கணக்கிடுறது. ஸோ ஏதாவது திடீர்னு ஏதாச்சும் வந்து ஒரு அமௌண்ட் நிறைய அமௌண்ட்டை சொல்லி அதை கூட்ட சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து கால்குலேட். அதை என்னால் சீக்கிரமாக கால்குலேட் பண்ண முடியாது அப்படின்னா I can't calculate quickly. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவர்கள் தோட்டத்தில் உள்ள பூக்களை பறிக்கிறார்கள். அவங்க தோட்டத்தில் இருக்கிற பூவெல்லாம் பறிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. They are plucking flowers in the garden. They are plucking flowers அப்படின்னா பூக்களை பறிக்கிறது. ஓகேவா? They are plucking flowers in the garden. கார்டன்னா தோட்டம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். போலீஸ் திருடர்களை பிடித்து விட்டார்கள். போலீஸ்லாம் வந்து திருடனை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. The police caught the thieves. The police அப்படின்னா போலீஸ்காரங்க. காட்ச் அப்படின்னா கேட்சோட பாஸ்ட் டென்ஸ் காட்ச். ஓகேவா? காட்ச் அப்படின்னா பிடித்தனர். யார்? திருடர்களை. The thieves. Thievesனா திருடர்கள். ஓகேவா? போலீஸ் காட்ச் த thieves. ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் நேற்று ஒரு கடிதம் எழுதினேன். நான் நேற்று ஒரு லெட்டர் எழுதினேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? லெட்டர்னா கடிதம். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I wrote a letter yesterday. I wrote a letter yesterday. I wrote அப்படின்னா நான் எழுதினேன். ரைட்டோட பாஸ்ட் டென்ஸ் wrote. I wrote a letter. ஒரு கடிதம். நான் ஒரு கடிதம் எழுதினேன். yesterday அப்படின்னா நேற்று. நான் நேற்று ஒரு கடிதம் எழுதினேன். ஓகேவா? ஏன் கத்தி கொண்டு இருக்கிறாய்? ஏன் கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கெஸ் பண்ணுங்க. அவள் பால் காய்ச்சி கொண்டு இருக்கிறாள். இப்போ வீட்டுக்கு யாரோ வந்துட்டு உங்கள் சிஸ்டர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம் அவங்க பால் காய்ச்சிட்டு இருக்காவ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. She is boiling milk. She is boiling milk. ஸோ பாயிலிங் மில்க் அப்படின்னா பால் காய்ச்சிருது. ஓகேவா? பாயிலிங்னா காய்ச்சிருது. ஸோ பாயிலிங் மில்க் அப்படின்னா பால் காய்ச்சிருது. She is boiling milk. அவள் பால் காய்ச்சிட்டு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
தோசையை திருப்பி போடு. இப்போ அம்மா தோசை சுட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஏதோ ஒரு வேலையா போயிட்டாங்க. ஏன் அந்த தோசையை திருப்பி போடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஃப்ளிப் த தோசா. ஃப்ளிப் த தோசா. ஃப்ளிப் அப்படின்னா திருப்புறது. ஓகேவா? ஸோ ஃப்ளிப் த தோசா அப்படின்னா தோசையை திருப்பு. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வரவுக்கு தகுந்த செலவு செய். உனக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணு, ரொம்ப செலவு பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஸ்பெண்ட் வித்தின் யோர் இன்கம். ஸ்பெண்ட் வித்தின் யோர் இன்கம். ஸ்பெண்ட் அப்படின்னா செலவு பண்ணுறது. ஸோ வித்தின் யோர் இன்கம் அப்படின்னா உன்னோட வருமானத்துக்கு உள்ள தகுந்த மாதிரி செலவு பண்ணு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு கோபம் வந்தால் நான் என்ன செய்வேன் என்று தெரியாது. எனக்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லுவோம் கெஸ் பண்ணுங்க. I'll go crazy if I get angry. I'll go crazy if I get angry. I'll go crazy அப்படின்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுவோம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு I'll go crazy if I get angry. நான் கோவப்பட்டால். ஓகேவா? எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. இந்த பையை எனது பின்னால் மாட்டி விடு. இப்போ அம்மாலாம் சொல்லுவாங்க இல்லையா? அம்மா இந்த பேக் அம்மாட்ட சொல்லுவோம் இல்லையா? அம்மா இந்த பேக்கை பின்னாடி மாட்டி விடுங்க அப்படின்னு. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஹேங் த பேக் ஆன் மை பேக். ஹேங் த பேக் ஆன் மை பேக். ஹேங் த பேக் அப்படின்னா பேக்கை மாட்டி விடுறது. ஆன் மை பேக் அப்படின்னா என்னோட பின்னாடி. ஓகேவா? ஸோ ஹேங் த பேக் ஆன் மை பேக். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் வீட்டிற்கு வரும் வழியில் அவனை சந்தித்தேன். நீ எப்போ அவனை பார்த்த? இப்போ யாரும் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரோம். ஸோ எங்கே நீங்கள் உங்களை பார்த்த, எங்கேருந்து அழைச்சிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? நான் வந்து வர வழியில் அவனை பார்த்தேன், நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கப்போ வர வழியில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஐ மெட் ஹிம் ஆன் த வே ஹோம். ஐ மெட் ஹிம் ஆன் த வே ஹோம். ஐ மெட் ஹிம் அப்படின்னா நான் அவனை சந்தித்தேன். எங்கே? ஆன் த வே ஹோம். வீட்டுக்கு வர வழியில். ஐ மெட் ஹிம் ஆன் த வே ஹோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவள் என்னுடைய காலை மிதித்து விட்டாள். அவள் என் காலை மிதிச்சுட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஷீ ஸ்டாம்ப்ட் ஆன் மை ஃபீட். ஷீ ஸ்டாம்ப்ட் ஆன் மை ஃபீட். ஷீ ஸ்டாம்ப். ஸ்டாம்ப் அப்படின்னா மிதிக்கிறது. ஸோ ஷீ ஸ்டாம்ப்ட் அப்படின்னா அவள் மிதிச்சிட்டா. ஆன் மை ஃபீட் அப்படின்னா என்னோட காலை. கால்னா என்னது? பாதத்தை தானே மிதிப்பாங்க. ஸோ ஆன் மை ஃபீட். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இங்கு எட்டி பார். இப்போ ஏதோ ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கீங்க, ஏங்க கொஞ்சம் எட்டி பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. லுக் ஓவர் ஹியர். லுக் ஓவர் ஹியர். லுக் ஓவர் ஹியர் அப்படின்னா இங்கே எட்டி பாரு. இதுவே அங்கே எட்டி பாரு அப்படின்னு சொல்லணும்னா லுக் ஓவர் தேர். லுக் ஓவர் தேர். தேர்னா அங்கே. ஸோ லுக் ஓவர் அப்படின்னா எட்டி பார்க்குறது. ஓகேவா? ஸோ லுக் ஓவர் ஹியர் ஆர் லுக் ஓவர் தேர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த பலூனை ஊது. இப்போ வந்து வீட்டுக்கு பலூன் வாங்கி தராங்க. ஸோ சின்ன பிள்ளைங்க கேட்பாங்களே எனக்கு பலூனை ஊதி கொடுங்க அப்படின்னு. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ப்ளோ த பலூன். ப்ளோ த பலூன். ப்ளோ அப்படின்னா ஊதுறது. ஸோ ப்ளோ த பலூன். நம்ம வேறு எதெல்லாம் ஊதுவோம்? கேண்டில். கேண்டில் ஊதி அனுப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு ப்ளோ த கேண்டில்ஸ். ப்ளோ த கேண்டில்ஸ். ப்ளோ அப்படின்னா ஊதுறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூஸாக பாருங்க. அவரை குழந்தையை தூக்க சொல். இப்போ அம்மா வந்து ஏதோ வேலையாக இருக்காங்க, குழந்தை அழுதுனா அவரை குழந்தையை தூக்க சொல்லு, அவர் பிள்ளையை தூக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஆஸ்க் ஹிம் டு லிஃப்ட் த பேபி. ஆஸ்க் ஹிம் டு லிஃப்ட் த பேபி. ஆஸ்க் ஹிம் அப்படின்னா அவர்கிட்ட சொல்லு. என்னது? டு லிஃப்ட் த பேபி. லிஃப்ட் அப்படின்னா தூக்குறது, பேபி அப்படின்னா குழந்தையை. ஓகேவா? ஆஸ்க் ஹிம் டு லிஃப்ட் த பேபி. குழந்தையை அவரை தூக்க சொல்லு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னுடைய சட்டை பொத்தானை போடு. சட்டை பட்டன்லாம் போடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. பட்டன் அப் யோர் ஷர்ட். பட்டன் அப் யோர் ஷர்ட். பட்டன் அப் அப்படின்னா பட்டனை போடுறது. யோர் ஷர்ட் அப்படின்னா உன்னோட சட்டை பட்டனை போடு. பட்டன் அப் யோர் ஷர்ட். இதுவே சட்டை பட்டன்லாம் கலட்டு அப்படின்னு சொல்லணும்னா அன்பட்டன் அப் யோர் ஷர்ட். அன்பட்டன் அப் யோர் ஷர்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த ட்ரெஸ்ஸில் நான் எப்படி இருக்கிறேன். இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸில் நான் நல்லா இருக்கேன் அப்படிலாம் கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. ஹவு டு ஐ லுக் இன் திஸ் ட்ரெஸ். ஹவு டு ஐ லுக் இன் திஸ் ட்ரெஸ். ஹவு டு ஐ லுக் அப்படின்னா நான் எப்படி இருக்கேன், நான் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கேன். இன் திஸ் ட்ரெஸ் அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸில். ஹவு டு ஐ லுக் இன் திஸ் ட்ரெஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் உன்னுடைய சொந்த தம்பியா. அவன் உன்னோட சொந்த தம்பியா அப்படின்னு கேட்கணும்னா எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. இஸ் ஹி யோர் பிரதர். இஸ் ஹி யோர் பிரதர். இஸ் ஹி யோர் பிரதர் அப்படின்னா அவன் உன்னோட சொந்த தம்பியா. ஸோ இதுவே அவங்க சொந்த தம்பியா இல்லை சித்தப்பா பையனா அப்படிலாம் கேட்கணும்னா இஸ் ஹி யோர் பிரதர் ஆர் யோர் கசின். இஸ் ஹி யோர் பிரதர் அப்படின்னா உன் தம்பியா, இல்லைனா கசின் அப்படின்னா சித்தப்பா பையன் அப்படின்னா கசின். ஓகேவா? இஸ் ஹி யோர் பிரதர் ஆர் கசின். உன் தம்பியா இல்லை சித்தப்பா பையனா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் வீட்டிற்கு வரும்போது உனக்கு சாக்லேட் வாங்கி வருகிறேன். இப்போ அப்பா காலைல குழந்தைங்களுக்குலாம் சொல்லுவாங்க இல்லையா, நான் வீட்டுக்கு வரப்போ உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. I'll get you chocolates on the way home. I'll get you chocolates on the way home. I'll get you chocolates அப்படின்னா நான் உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வரேன். On the way home வீட்டுக்கு வரும்போது. ஓகேவா? I'll get you chocolates on the way home. ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை ஏன் அப்போது என்னிடம் சொல்லவில்லை. நீ ஏன் இதை அப்போ என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. Why didn't you say this then? Why didn't you say this then? Why didn't you say அப்படின்னா நீ ஏன் சொல்லலை. This அப்படின்னா இதை, நீ ஏன் இதை சொல்லலை. Then அப்படின்னா அப்போது. ஓகேவா? அப்போ முன்னாடி.
why didn't you say this then? நீ ஏன் இதை அப்போ சொல்லலை? ஓகேவா? என்னுடைய பெரியப்பா பையன் நேற்று வீட்டிற்கு வந்தான். என்னோட பெரியப்பா பையன் நேற்று வீட்டுக்கு வந்தான் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. அவளும் அதே தான் பண்ணுறா, அவளும் அதே தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷீ இஸ் ஆல்சோ டூயிங் த சேம். ஷீ இஸ் ஆல்சோ டூயிங் த சேம். டூயிங் அப்படின்னா பண்ணிட்டு இருக்கா. ஷீ இஸ் ஆல்சோ டூயிங் அப்படின்னா அவளும் பண்ணிட்டு இருக்கா. சேம் அதே தான், அவளும் அதே தான் பண்ணிட்டு இருக்கா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் உன்கிட்ட அப்புறமா சொல்கிறேன். என்ன பிரச்சனை அப்படின்னா இரு நான் உன்கிட்ட அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் டு யூ லேட்டர். ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் டு யூ லேட்டர். ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் நான் இதை சொல்கிறேன், இதை விளக்குறேன். டு யூ உன்கிட்ட, லேட்டர் அப்படின்னா அப்புறமா. நான் இதை உன்கிட்ட அப்புறமா விளக்கமாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் ஏன் அப்படி யோசிக்கணும் அப்படிலாம் இது யோசிக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? why would I have such a thought? why would I have such a thought? why would I have நான் ஏன் வச்சிருக்கணும் such a thought? அது மாதிரி என்ன நான் ஏன் வச்சிருக்கணும், நான் ஏன் அது மாதிரி யோசிக்கணும்? why would I have such a thought? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது நடக்கும்னு நான் நினச்சே பார்க்கல, இது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இது நடக்கும்னு நான் நினச்சே பார்க்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I never thought this would happen. I never thought this would happen. I never thought நான் நினச்சதே இல்லை. this would happen இது நடக்கும்னு நான் நினச்சதே இல்லை. ஓகேவா? ஸோ இது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லணும்னா I never expected this would happen. I never expected this would happen. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உங்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி நான் எதுவுமே பண்ணல. அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I have done nothing to make you proud. I have done nothing to make you proud. I have done nothing நான் எதுவுமே பண்ணலை. to make you proud. ப்ரௌட் அப்படின்னா பெருமை. ஸோ உங்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி நான் எதுவுமே பண்ணலை. ஐ ஹவ் டன் நத்திங் டு மேக் யூ ப்ரௌட். உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ ஹவு டு பேசிஃபை யூ. எனக்கு தெரியலை. ஹவு டு பேசிஃபை அப்படின்னா சமாதானப்படுத்துறது. ஸோ ஹவு டு பேசிஃபை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும், ஆனால் நான் சொல்லலை. அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஷுட் ஹவ் டோல்ட் யூ எவ்ரி திங். ஐ ஷுட் அப்படின்னா நான் சொல்லியிருக்கணும். ஸோ இங்கே இருக்க வேண்டும் அப்படின்னா ஷுட்டு. ஸோ இருக்க அப்படிங்கிறதுனால இங்கே ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹேவுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுற டென்ஸ் என்னவாக இருக்கணும்னா வேர்போட தேர்ட் ஃபார்மில் இருக்கணும். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? ஸோ டெல்லோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் டோல்டு. ஹேவ் டோல்டு. ஐ ஷுட் ஹவ் டோல்டு யூ. உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும். எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாத்தையும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கண்ணத்தோட. ஸோ இப்போ யாராச்சும் அழுதாங்கன்னா அழாத கண்ணத்தோட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வைப் யோர் டியர்ஸ். வைப் அப்படின்னா துடைக்கிறது. ஸோ வைப் த டோர் அப்படின்னா கதவை தொட. வைப் அப்படின்னா துடைக்கிறது. வைப் யோர் டியர்ஸ் அப்படின்னா கண்ணத்தோட. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவளை வீட்டுக்கு கூப்பிடு. அவளை வீட்டுக்கு வர சொல்லு. அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கால் ஹர் ஹோம். அவளை கூப்பிடு. ஹோம் வீட்டுக்கு. அவளை வீட்டுக்கு கூப்பிடு. கால் ஹர் ஹோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு இது நல்லாவே தெரியும். நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை. எனக்கு இது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நோ இட் வெல். எனக்கு இது நல்லாவே தெரியும். இதுவே அவனுக்கு இது நல்லா தெரியும் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவளுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன். அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் ஹர். நான் இங்கே இருக்கேன். டு ஹெல்ப் ஹர் அவளுக்கு உதவி செய்கிறதுக்கு. ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் ஹர் அவளுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் தான் என்னை போக சொன்னான். ஏன் போன? யாரும் ஒன்று போக சொன்னான்? அவன் தான் என்னை போக சொன்னான். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He asked me to go. அவன் என்கிட்ட கேட்டுக்கிட்டான். டு கோ போக சொல்லி அவன் என்கிட்ட கேட்டுக்கிட்டான். அவன் என்கிட்ட சொன்னான். He asked me to go. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது அங்கே பத்திரமா வை. கீழே போட்டுறாத, இது அங்கே பத்திரமா வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கீப் இட் தேர் சேஃப்லி. அப்படின்னா இதை அங்கே வை. சேஃப்லி பத்திரமா. இது அங்கே பத்திரமா வை. ஓகேவா? ஸோ நான் இதை அங்கே பத்திரமா வச்சேன். நான் அதை அங்கே பத்திரமா வச்சுட்டேன். அது எங்கன்னு தெரியல, நாங்கள் அதை பத்திரமா வச்சுட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹவ் கெப்ட் இட் தேர் சேஃப்லி. அப்படின்னா அதை வச்சுட்டேன். தேர் அங்கே. சேஃப்லி பத்திரமா. நான் அதை அங்கே பத்திரமா வச்சுட்டேன். ஐ ஹவ் கெப்ட் இட் தேர் சேஃப்லி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் சொன்ன வேலையை செய்யி. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டூ த ஒர்க் ஐ செட். வேலையை செய்யி. நான் சொன்ன வேலையை செய்யி.
டூ த ஒர்க் ஐ செட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். யாருக்கு உடம்பு சரியில்லை? யாருக்கு உடம்பு சரியில்லை? யாருக்கு உடம்பு சரியில்லை? ஏன் ஹாஸ்பிட்டல் வந்திருக்க? யாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹூ இஸ் சிக்? ஹூ இஸ் சிக்? சிக் அப்படின்னா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது. ஸோ ஹூ இஸ் சிக் அப்படின்னா யார் உடம்பு சரியில்லாமல் இருக்கா? ஹூ இஸ் சிக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவ உடம்பு சரியில்லாமல் இருந்தா. அவ உடம்பு சரியில்லாமல் இருந்தா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவளுக்கு எப்படி இது தெரியும்? அவளுக்கு எப்படி இது தெரியும்? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹவு டஸ் ஷீ நோ திஸ்? ஹவு டஸ் ஷீ நோ திஸ்? ஹவு டஸ், இங்கே நம்ம ஆல்ரெடி டஸ் யூஸ் பண்ணினதுனால இங்கே நோக்கு பக்கத்தில் எஸ் சேர்க்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஹவு டஸ் ஷீ நோ திஸ்? அவளுக்கு எப்படி இது தெரியும்? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ வரமாட்டேன்னு சொன்ன. நீ வரமாட்டேன்னு சொன்ன வந்துட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ செட் யூ won't come. யூ செட் யூ won't come. யூ செட் நீ சொன்ன. யூ won't come நீ வரமாட்டேன்னு நீ சொன்ன. யூ செட் யூ won't come. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை முதல் தடவை பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹவ் டன் திஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஐ ஹவ் டன் திஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஐ ஹவ் டன் திஸ், நான் இதை பண்ணியிருக்கேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், முதல் முறையா, முதல் தடவையாக நான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணியிருக்கேன், அவன் பண்ணியிருக்கான், செஞ்சிருக்கான், இந்த மாதிரி இருக்கான் அப்படிங்கிற இடத்துலலாம் நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஐ ஹவ் டன் திஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இதுவே அவன் இதை முதல் தடவை பண்ணியிருக்கான், அவன் இதை முதல் தடவை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லணும்னா அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹி ஹாஸ் டன் திஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஹி ஹாஸ் டன் திஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஹி ஹாஸ் டன் திஸ், அவன் இதை பண்ணியிருக்கான். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், முதல் முறையாக அவன் இதை பண்ணியிருக்கான். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இங்கே தான் வச்சேன். ஏதோ ஒன்று காணா போயிடுச்சுன்னா உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா உங்ககிட்ட கொடுத்தலாம் எங்கே வச்சேன்? இங்கே தான் நான் வச்சேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ கெப்ட் இட் ஹியர். ஐ கெப்ட் இட் ஹியர், நான் இதை இங்கே வச்சேன். ஐ கெப்ட் இட் ஹியர். ஐ கெப்ட், கீப்னா வைக்கிறது. ஸோ ஐ கெப்ட் அப்படின்னா நான் வச்சுக்கிட்டேன், நான் வச்சேன். ஐ கெப்ட் இட் ஹியர், நான் இதை இங்கே வச்சேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என்ன சந்தேகப்படுறியா? நீ என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டு யூ சஸ்பெக்ட் மீ? டு யூ சஸ்பெக்ட் மீ? சஸ்பெக்ட் அப்படின்னா சந்தேகப்படுறது. ஸோ டு யூ சஸ்பெக்ட் மீ, நீ என்ன சந்தேகப்படுறியா? ஓகேவா? ஸோ ஏதோ சந்தேகமாக இருக்குது, ஏதோ சந்தேகமாக இருக்குது, ஏதோ சரியில்லை, ஏதோ எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? சம்திங் இஸ் சஸ்பீஷியஸ். சம்திங் இஸ் சஸ்பீஷியஸ். சஸ்பீஷியஸ் அப்படின்னா சந்தேகமாக இருக்கிறது. ஸோ சம்திங் இஸ் சஸ்பீஷியஸ் அப்படின்னு ஏதோ சந்தேகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ won't be patience. ஐ won't be patience. பேஷன்ஸ் அப்படின்னா பொறுமையாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ ஐ won't be patience, நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். இதுவே நான் பொறுமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ வில் பி பேஷன்ஸ், நான் பொறுமையாக இருப்பேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் உன்னை உள்ளே விட மாட்டேன். நீ லேட்டாக வந்த, நான் உன்னை உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் நாட் லெட் யூ கம் இன். ஐ வில் நாட் லெட் யூ கம் இன். ஐ வில் நாட் லெட் யூ, நான் உன்னை விட மாட்டேன். கம் இன், உள்ளே வர, நான் உன்னை உள்ளே வர விட மாட்டேன். ஐ வில் நாட் லெட் யூ கம் இன். ஓகேவா? ஸோ இதுவே அவனை உள்ளே விடாத, அவனை உள்ளே விடாத அப்படின்னு சொல்லணும்னா டோன்ட் லெட் ஹிம் கம் இன். டோன்ட் லெட் ஹிம் கம் இன், அவனை உள்ளே விடாத. டோன்ட் லெட் ஹிம் கம் இன். ஓகேவா? ஸோ இதுவே என்ன உள்ளே வரவிடு, என்ன உள்ளே வரவிடு அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.